உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரெஸ்ட் தேவைங்க. இந்தாங்க ஸ்லீப்பிங் டேப்லெட். ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை டாக்டர் கொடுக்கணும்? ஐயோ, இது அவருக்கு இல்லங்க, உங்களுக்கு. நீங்க தூங்குனாலே போதும், அவர் நிம்மதியா இருப்பார். ஜான்சன், புருஷன் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துல ஒன்னா விட மாட்டாங்களாமா? ஏன்? அதுக்கு பேர் தாண்டி சொர்க்கம். கல்யாணி முத உங்க வீட்டுக்கு வந்தப்ப என்ன பார்த்தோன்னே என்ன நினைச்ச? இந்த கருமத்தை எதுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன்? இது ரிட்டர்ன் கூட பண்ண முடியாதே. பிராங்க்னு தெரிஞ்சாண்டி உன் மண்டையை பிறந்தேன். இன்னும் க்ளோஸ்ல வாங்க. அப்படியே 2 பேரும் வயிறு பிடிச்சிட்டு போஸ் கொடுங்க. ஏன் வயிறு பிடிக்கணும்? உன் தொப்பையை பிடிக்க சொல்லல. மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் என் வாழ்க்கையில எப்படி வந்தானே தெரியல, இன்னொருத்தன் என் வாழ்க்கையில எதுக்கு இருக்கானே தெரியல, கடைசியா ஒருத்தன் இன்னும் என்னென்னலாம் என் வாழ்க்கையில பண்ண போறான்னு தெரியல. வரும்போது உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? மறந்து போச்சு. மறந்து போச்சா? உடுக்கறத தின்னுட்டு குறுக்கால குந்து ஓடி பேரு சொன்னல. ஆமா சொன்னீங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் தாடி காட்டி? டேய் எரும மாடு, செவடா நீ பண்ணி. என்ன எரும மாடுன்னு சொல்றா? என்னமா பேசுறா? ஏதாச்சும் பண்ணுங்க. டேய் கடியா, அங்க என்னடா பேச்சு? மர்மன மாதிரி உட்கார்ந்திருக்க. வாடா அண்ணா. என்ன கர்மத்தையெல்லாம் கொண்டீரீடா? ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கேன்ல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. என்னடா பேச்சு? வாடா டேய் என் கூட ஒத்திக்கு வாடா. சமையல்காரங்க நிறுத்திலான்னு இருக்கேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நானே சமைக்கிறேன். அவங்களுக்கு தர சம்பளத்தை எனக்கு கொடுங்க. உனக்கு எதுக்குமா தனியா சம்பளம்? நீ சமைச்சு நான் சாப்பிட்டாலே என் மொத்த இன்சூரன்ஸ் பணமும் உனக்கு தான் வரப்போகுது. சரண்யா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாண்டிச்சேரி போக பிளான் போட்டிருக்காங்க டி. நான் சொல்லிட்டேன், ஃபேமிலி இருக்கிறா எப்படா வர முடியும் அப்படி சொல்லிட்டேன். எவன்டா வீட்டு வாசல் கல்லு போட்டுது? என்னங்க இட்லி சீக்கிரம் சாப்பிடுங்க. இங்க இருந்தா சவுண்ட் கேட்டுதா? மச்சான் அப்புறம் கூப்பிடுறேன்டா. இது இட்லியே கல்ல. உனக்கு போன் பண்றேன், அப்ப தெரியும். சரி அப்பாவுக்கு போன் பண்றேன். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் அப்பாவுக்கு மட்டும் போன் பண்ணிடுறீங்க அங்கிள். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். சொல்றா பாயா லூஸ். பேபி எனக்கு இது நல்லா இருக்கும்டி. உன் டேஸ்ட் என்ன இப்படி இருக்கு? சரி, ஒரு Dress இத போய் எடுக்கற. ஏன் என் டேஸ்ட்க்கு என்ன குறைச்ச? நல்லாவே இல்ல, கேவலமா இருக்கு. ஓ நோ. உன் டேஸ்டே சரியில்லை. கரெக்ட் தான்டி, எனக்கு டேஸ்ட் சரியில்லை தான். இல்லனா என்ன சொன்ன? சோகம் என்னன்னா முகேஷ் எங்களால காப்பாத்த முடியும். அன்னைக்கு நீ என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? மறந்து போச்சு. மறந்து போச்சா? உடுக்கறத தின்னுட்டு குறுக்கால குந்து ஓடி பேரு சொன்னல. ஆமா சொன்னீங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் தாடி காட்டி? நம்மளுக்கு பணம் வேணும்ல? ஆமா. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன? நம்ம பிள்ளைகளை பூரா கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். வேலைக்கா? ஆமா. இந்த அப்ப வேறக்கான்ல, இவனை கொண்டு போய் ஒரு லாட்டரி கடையில வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். இந்த குட்டியை கொண்டு போய் பீச்ல சுண்டல் விக்கிற வரைக்கும் சேர்த்து விட்டுறேன். சும்மா அரிக்குது அம்மா, அதுக்கு வைத்தியம் உண்டா? இருக்கு. இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு போ, அரிக்காது. நோ 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 நோ. சைக்கோ கதை என்ன முடியலடா. முடியலனா போடா. என்னடா என்ன கதை? முடிஞ்சு. நீ தோசை சைக்கோனா நான் கிச்சன் கிறுக்கிடா. கண்டுபிடிச்சிருவானா நம்ம கிட்ட இருக்கத? இங்க தானே வச்சேன். இந்த இருக்கு. இனிமே திருடக்கூடாது, வெளுத்து விடுவேன். அதோர் தலைவாசல் மிதியாதே. இதுக்குன்னா மருத்துவம்? நமக்கு ஒரு இடத்துல மதிப்பும் மரியாதையும் இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாது, உடனே போயிடணும். எப்பா வெளியே போப்பா.
நில்லு. இன்னைக்கு சண்டே ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போகணும். நல்லா போயிட்டு வா. இல்லப்பா, ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்கல்ல, போயிட்டு வா. ஏய் நில்லு. இப்போ என்ன நீ சூரிய வம்சம் தேவையான நான் சரத்குமாரா? மனசு மாறதுக்குள்ள ஓடி போயிரு, இல்லைன்னா வீட்டோட உட்கார வச்சிருவேன். செலவுக்கு நம்மளுக்கு பணம் வேணும்ல? ஆமா. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன? நம்ம பிள்ளைகளை பூரா கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். வேலைக்கா? ஆமா. இந்த அப்ப வேர்க்கல்ல, இவனை கொண்டு போய் ஒரு லாட்டரி கடையில வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். இந்த குட்டியை கொண்டு போய் பீச்சில சுண்டல் விக்கிற வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். எப்படி ஈஸியா தரங்க? எங்களால திறக்க முடியாது. உங்களால ஈஸியா வாயை மட்டும் தான் திறக்க முடியும். சரி, இந்த மூடி ஈஸியா மூடுற, வாயை மட்டும் மூடவே முடிக்கிய. அம்மோ, படத்துக்கு 2 டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன். படத்துக்கு போலாமா? இன்னைக்கு தலை வலிக்குது, டயர்டா இருக்கு. இன்னொரு நாள் பாத்துக்கலாமா? நான் எப்போ கூப்பிட்டாலும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிட்டே இரு. டிக்கெட் பாத்துக்கலாம். இல்லை வேணாம், எனக்கு உன்னை விட படம் முக்கியம். இப்போ நீங்க சொன்னீங்க பேசாம தூங்கிட்டு இருந்தேன். எந்திரிச்சு கிளம்பி உங்களுக்கு ரெடி ஆகி வந்தா நீங்க போய் டிக்கெட் கில்ஸ் போட்டீங்க. மூவி புக் பண்ணுங்க, படத்துக்கு புக் பண்ணுங்க. புக் பண்ணுங்க, டிக்கெட்டை புக் பண்ணுங்க டக்குன்னு. இன்னைக்கு டேட்டுக்கு தான் டிக்கெட் வேணும். டக்குன்னு புக் பண்ணுங்க. மூவி புக் பண்ணியாச்சா? ஓலா கேப் போடுங்க. கேப் புக் பண்ணுங்க, சீக்கிரம் புக் பண்ணுங்க. எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இது மகாராணிக்கு கொடுத்துருங்க. எனக்கு ஒரு டீ கொண்டாங்க. டீ 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 டீ. ஓ சாய. ஆமா போயா. ഒരു പണിക്കാരനെ പോലെയല്ല, രാജാവിനെ പോലെ ഉണ്ട്. எடுத்துக்கோயேன் போதும். ஏண்டி உனக்கு தேவைன்றதை போட்டுக்கவே மாட்டியா? ஒவ்வொரு வாட்டி போட்டு வந்து என்கிட்ட கொட்டி சாவடிக்கிற. உள்ள இருக்கிற வயிறு வச்சு தொலை. கல்யாணம் ஆச்சு என்கிட்ட வைக்கிற. கல்யாணம் நடத்துக்கு உங்க அப்பா அம்மா இப்படிதான் போட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்பா அம்மாக்கெல்லாம் போட மாட்டேன், தெருவுல நான் இருக்கோம். பைத்தியக்காரா இனிமேதானே தமாஷே இருக்கு. என்ன கிஜா ஒரு கப் காஃபி சேலரி போட்டாங்க. மகள்களை பெற்ற அப்பாக்கு தான் தெரியும் மருமகன் எவ்வளவு பாவம்னு.